ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. நிறைய தேங்காய் இருக்கும்போது இந்த மாதிரி உடச்சி நம்ம ஒரு தேங்காயில் ஒரு ட்ரை பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். எந்த டிஷ் பண்ணுறதுனாலும் நமக்கு தேங்காய் நிறைய தேவைப்படுது. அதனால் எல்லாத்துக்கும் இது ரெடிமேடாக நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ கடையில் கிடைக்கிறது, அதை நம்ம இப்போது வீட்லேயே பண்ணலாம். இதுக்கு நான் தேங்காய் எப்படி சீக்கிரம் எடுக்கலான்னா, ஃப்ரீசரில் ஒரு மினிமம் ஒரு 3-4 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கத்தியால் இப்படி எடுக்கும்போது அந்த தோல் கூட இருக்காது, ப்ரௌன் தோல் கூட இருக்காது, நல்லா க்ளீனாக ஒயிட்டாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறத நம்ம ஒரு பீலர் வச்சு எடுத்துடலாம். அதை இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடி மிக்சியில் போட்டு பொடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணதை நல்லா ஒரு ஃபேன் கீழே வச்சு நல்லா கொஞ்சம் அந்த ஈரம் போக காய வச்சாலும் சரி, இல்லைன்னா நல்ல துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அந்த ஈரம் இருக்காமல் தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபேனில் கூட நம்ம கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பொடியாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பொடியாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எப்படியும் தண்ணி இருக்கும், தேங்காயில் இருக்கிற வெட்னஸ்ஸு இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனோ எந்த பேன் கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமாக வச்சு தீயாமல் நல்லா அந்த மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு, அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுக்கும்போதே நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அந்த ஹெவியாக இருக்கிறது போய் ஒரு லைட்னஸ் கொடுக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சுனாக்கா எப்படி நமக்கு ஒரு லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுன அப்புறம் இன்னும் நம்மளுக்கு ஃபைனாக வேணும், இன்னும் ரொம்ப பொடியாக வேணும் அப்படின்னாக்கா இதே ஆறுன அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு இதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே திட்டமாக இருக்குன்னா நம்ம இப்படியே வச்சுக்கலாம். நல்லா இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தேங்காய் ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும். 200 கிராம்ஸ் பவுடர் கிடைக்கும் நமக்கு, ட்ரை பவுடர். இது ஃப்ரெஷ் தேங்காயில் பண்ணது. இன்னொன்று கொப்பரை இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கொப்பரையை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி இதை நம்ம ஒன்றும் வறுக்கலாம் வேண்டாம், அது ஏற்கனவே ட்ரையானது தான் கொப்பரையே. அதனால் அதுவும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.